வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். தமிழக நாட்டிலே நம்மூரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். ஆட்டினை தூக்கியே தோளிலே போட்டுத்தான் ஆனந்தமாகவே தான் நடந்தார், ஆனந்தமாகவே தான் நடந்தார். தமிழக நாட்டிலே நம்மூரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். வரீங்களா நண்பர்களே? இந்த தண்ணியில ஓடி பிடிச்சு விளையாடினா நல்லா இருக்கும். என்ன ஆச்சு? உங்க முகம்லாம் இப்படியே வாடி போயிருக்கு. என்னாச்சு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது காத்து, மழை காலங்கிறதால எங்க பசிக்கு சரியான உணவு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப மழையிலயும் சாப்பிடணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? நாங்க எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஒரு வழியும் தெரியல காத்து. நாங்க ரொம்ப பசியா இருக்கோம் காத்து. மழை நிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் என் கூடயும் அப்பா கூடயும் இருக்கலாம்ல. உங்களுக்கு தேவையான சாப்பாடை நாங்க எடுத்துட்டு வரோம். ஆனா அதெல்லாம் நடைமுறைக்கு சரிப்படாது. இந்த இடத்தை விட்டு எங்களால எங்கேயுமே வர முடியாது. எதுவா இருந்தாலும் நாம வரப்புல போய் பார்க்கலாம், வாங்க. இவங்க மழை காலத்திலயும் நனையாம சாப்பிடுறதுக்கு இவங்களுக்கு இந்த புல்லுலயும் ஒரு வீடு தேவை. உண்மைதான், மழை நனையாம உள்ள இருக்கலாம்ல. ஆனா எப்படி கூடு கட்டுறது? கரெக்ட் தான், இந்த இடத்துல எப்படி கூடு கட்ட முடியும் காத்து? அப்போ உனக்கு தானே வீடு கட்ட தெரியும், இப்ப நீயே இப்படி பேசலாமா? மரத்தோட உச்சில புல்லு குச்சி வச்சு நம்மளால கூடு கட்ட முடியும். ஆனா இந்த சின்ன செடியிலலாம் கூடு கட்ட முடியாது. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா என் நேரம் இங்க வீடு காட்டி இருப்பேன். காத்து, நீ கோவப்படணும்னு சொல்லல, ஏதாவது யோசி அப்போ. ஐயோ, மழை வர மாதிரி இருக்கே. அப்போ உன் டப்பாவும் கயிறும் எங்க? அந்த டப்பால 2-3 ஓட்டை விழுந்துருச்சா, அதனால தூக்கி போட்டுட்டேன். என்ன தூக்கி போட்டுட்டியா? இல்ல, என் வீட்ல தான் வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் அதை எடுத்துட்டு வா அப்போ. எதுக்கு காத்து? எடுத்துட்டு வா, நாம வீடு கட்ட முடியுதானே பார்க்கலாம். இந்த டப்பா என்ன பண்ண போற? இந்த டப்பாவை இந்த செடிக்கு நடுவுல கூடு மாதிரி வைக்கணும். இப்ப எப்படி இருக்கு அப்போ? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா ஒண்ணே மிஸ் ஆகுதே. இப்போ ஓகேவா? ஹாய், இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, நம்ம வெட்டுக்கிளிங்களை கூட்டிட்டு வரலாம். பாவம், அதுங்க ரொம்ப கவலையோட போயிருக்குங்க. சரி வா அப்போ. ச்சே, அந்த வெட்டுக்கிளிங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. காணுமே அப்போ. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க போறோம் காத்து, வேற எங்கேயாவது போறோம். அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க, வாங்க.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நன்றி சொல்லணும்னா நீங்க காத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா இது காத்துவோட ஐடியா தான். தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். ஆட்டினை தூக்கியே தோளிலே போட்டுத்தான் ஆனந்தமாகவே தான் நடந்தார். ஆனந்தமாகவே தான் நடந்தார். தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். கிருஷ்ணனை மொத்தமாய் ஏமாத்த பார்ப்பது திருடர்கள் 3 பேர் ஒன்று கூடி. ஒன்னாம் திருடனோ தான் வந்து கேட்கிற நாயினை தூக்கிட்ட எங்க போற. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நாயின கேட்டதும் நம்மொரு கிருஷ்ணனின் நெஞ்சிலே மெல்லமாயிடே இறங்க. ஒதுங்கியே நின்றுதான் வேடிக்கை பார்த்தனர் குழம்பிய கிருஷ்ணனின் முக வடிவை. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். இரண்டாமல் சோதிக்க செத்த பசுவினை தோளிலே சுமந்து எங்க போற. தோளில் இருப்பது செத்த பசுவின் கிருஷ்ணனும் எல்லாமே தான் திரும்ப. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியே வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். முன்னேறி போகையில் 3ஆம் ஆளும் தான் மூக்கில் விரல் வச்ச கேள்வி கேட்க. கஷ்டத்தை பாறைய கழுதையை சுமந்துதான் எங்குதான் எல்லாம் வழியும் போற. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். மூவரும் சொன்னதும் தோளில் இருப்பது ஆடல்ல என்றுதான் எண்ணிவிட. ஆட்டை இறக்கி நம்மொரு கிருஷ்ணனோ வேகமாய் வீட்டுக்கு ஓடி போக. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். திருடர்கள் மூவரும் ஆட்டினை பிடித்து மார்க்கெட்டில் விற்றிட கொண்டு போக. அறிவில்லா மனிதர்கள் யோசிக்க மறந்துட்ட ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைக்கும். திருடர்கள் மூவரும் ஆட்டினை பிடித்து தான் மார்க்கெட்டில் விற்றிட கொண்டு போக. அறிவில்லா மனிதர்கள் யோசிக்க மறந்துட்ட ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைக்கும். அண்ணா அண்ணா, நேத்து மழை பெஞ்சதுல 6 குளம்லாம் நிரம்பிடுச்சு. மரம் செடி எல்லாம் தண்ணியில மிதந்து வருது. இப்ப போனீங்கன்னா ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, ஓ, இது ஒரு கரடி குட்டியாச்சே. பாவம்,
இந்த மதக்கற மரத்தெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். பயப்படாதப்பா. இத குடி. இத பாரு, இதையும் சேர்த்து குடி. கெட்டிக்காரன்டா. ஆஹா, சோர்வெல்லாம் போனதுக்கு அப்புறம் உன்னோட குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, தொந்தரவு பண்ணாம இருக்கணும். ஆடாம அசையாம இங்கேயே இரு. இல்லன்னு வச்சுக்க, நான் உன்னை அடி பின்னி எடுத்துருவேன். அட இது என்ன? ஐயோ, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனை என்னால சமாளிக்க முடியாதுப்பா. என்னாச்சு? என்ன இங்க பிரச்சனை? ஆமா, இவன் யாரு? ஓ, என்னத்த சொல்றது நிறையே. நதியில மிதந்து வந்தவன் பார்த்ததும் விட்டுட்டு போக மனசு வரல. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவனை என்னால பாத்துக்க முடியுமான்னு தெரியவே இல்ல. அந்த அளவுக்கு குறும்பத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயே பாரு. அப்படியா? அப்படின்னா இவனை நான் கூட்டிட்டு போகட்டுமா? என்ன சொல்ற? இப்ப சொன்னீங்க பாரு, அது நல்லது. அப்புறம் அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும், சரிங்களா? கண்டிப்பா. வரியா, நம்ம போலாமா? அது எங்க போச்சு? அதோ அங்க பாரு. அம்மா, அப்பா. அம்மா, இந்த பாலுவை கொஞ்சம் பாருங்களேன். என்ன விளையாட்டுது இது? கிறிஸ்மஸ் ட்ரீய அலங்கரிக்கிறதுக்காக, உனக்கு இல்ல. அழாதம்மா. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொண்டு வந்து தருவாரு. ஐயோ, இவன் தான் நான் சொன்ன அந்த பாப்பா. இவனுக்கு ஒரு தாயோட பாசம் ரொம்ப தேவைப்படுது. அப்பதான் அவனோட குறும்புத்தனம் எல்லாம் போகும். அடடா, இவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. வாடா செல்லம், இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன். அதுக்குள்ள போயிட்டாரா? நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது தரட்டுமா? ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்படின்னா அவனை திரும்ப நதிக்கரையிலே விட்டுடலாமா? அட இல்லைங்க, இவனோட இடத்துக்கு இவனை அனுப்பிடலான்னு சொல்ல வரேன். என்னது, காட்டுக்குள்ளையா? அட ஆமாப்பா, அதை தவிர வேற வழி என்ன இருக்கு? நில்லு நில்லு நில்லு. ஐயோ, முடியலப்பா. என்னன்னு இப்படி பண்றீங்க? அவன் ஒரு சின்ன குழந்தை. இவன் ஆத்து தண்ணியில மிதந்து இங்க வந்தான். காலையில இருந்து இவனை பாத்துக்கிறதுக்காக எங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஐயோ, இவன் குறும்புத்தனத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இவனை மறுபடியும் காட்டுல போய் விட்டாதான் நல்லது. ஆனா இந்த கரடிக்குட்டியை எப்படி தனியா கொண்டு போய் காட்டுல விட போறீங்க? இந்தாப்பா, இத சாப்பிடு. பலூன்.
குட்டி பையா, நீ எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. இந்த குட்டூஸ நாங்களே கொண்டு போய்க்கிறோம். பலூனு. நம்ம இதுக்கு பப்ளூன்னு பேர் வைக்கலாமா? நல்ல பேரு தான். பப்ளூ பப்ளூ. ஆஹா, நல்லா இருக்கே பப்ளூ. இந்த பப்ளூ தான் நம்மளோட கிறிஸ்மஸ் கிஃப்ட். ஐயோ, பிடிக்க முடியல. ஐயோ, பறந்து போயிடுச்சு. ஐயோ, என் தாத்தா தாடி அது பறந்து போயிடுச்சு.
பூப்பிக்குட்டி, அது காத்துல பறக்கிற ஒரு வகையான விதை. அது பிடிக்க உன்னால முடியாது. சரி, அது போகட்டும். காத்தடிக்கும் போது தானே அதால போக முடியும். விதையா? அப்படின்னா என்ன? பூப்பிக்குட்டி, விதையில இருந்துதான் செடி உண்டாகும். செடிதான் பின்னால மரமாகும். அப்போ தாத்தா தாடியும் விதை தானா? ஆமா, காத்துல பறக்கிற விதை தான் அது. அப்படியா? நீ கவலைப்படாத, நான் உனக்கு பறக்காத விதை ஒண்ணு தரேன். அது மாங்கொட்டை, இந்த மரத்தோட விதை. இத உதச்சியும் விளையாடலாம். ஏய் சுட்டி பயலே, இத நான் ஒன்னும் உனக்கு உதச்சி விளையாட கொடுக்கல. நீ அத கொண்டு போய் புதைச்சி வெயி. அது முளைக்கும், பின்னாடி வளர்ந்து பெரிய மரமாகும். இந்த சின்ன மாங்கொட்டையில இருந்தா இவ்ளோ பெரிய மரம் உண்டாகும்? அதுல என்ன சந்தேகம்? அப்படின்னா நான் இத கொண்டு போய் புதைச்சி வைக்கிறேன். ஏன்னா காக்கா சொன்னது சரியான பார்க்கணும்ல. இவகிட்ட ஒரே விளையாட்டு. இங்க நடலாமா? இல்ல வேண்டாம். இங்க நடலாம். இனி எல்லார்கிட்டயும் போய் விதை விதைச்சத முதல்ல சொல்லணும். நண்பர்களே, நான் ஒரு மரம் நட்டேன். மாமரமா? அது எப்படி? நான் ஒரு மாங்கொட்டையை புதைச்சு வச்சிருக்கேன். அது வளர்ந்து நாளைக்கு பெரிய மரமாகும். நீங்க எல்லாரும் வரணும். வரும்போது அணில், முயல் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரி. ஐயோ, விடிஞ்சிடுச்சு. என்னுடைய மரம். மரம் எங்க? ஐயோ, ஒரு செடியை கூட காணோம். இனி என் நண்பர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அவமானம். அந்த காக்கா என்னை ஏமாத்திடுச்சு. என் மாங்கொட்டை முளைக்கல. அந்த காக்கா ஏமாத்திடுச்சு. உன்னை யாரும் ஏமாத்தல. அந்த மாங்கொட்டை முளைக்க இன்னும் நாளாகும். நீ விதைக்க தண்ணி ஊத்தணும். ஏதோ அணிலால ஆனது. அட, என்ன ஒரு மழை! 2 நாள் ஆச்சு நான் வெளியில வந்து. எப்படியோ என் மாமரம் முளைச்சிருக்கும். மழை நின்னதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு கொடைங்க! ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு தண்ணி கிடைச்சோ என் மாமரம் இன்னும் முளைக்கவே இல்லையே. பூப்பிக்குட்டிய பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல? நம்ம போய் அவனை பார்க்கலாமே. அவன் மாங்கொட்டை முளைச்சிடுச்சான்னு கேட்கலாம். பூப்பி, பூப்பிக்குட்டி, நீ ஏன் எங்களை பார்க்க வரல? நீங்க யாரும் என்கிட்ட பேசாதீங்க. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க. என் மாங்கொட்டை முளைக்கவே இல்ல. அட, இதுதானா விஷயம்? பிரச்சனை இல்ல, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எனக்கா? ஆமா, அதேதான். நீங்க வா, முதல்ல இங்க வா. நீ இப்போ கண்ணை மூடு. கண்ணை மூடிக்கிட்டே எங்களோட வா.
உங்களோட பரிசு என்ன? அத நேர்லயே பாரு, சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். பூப்பி குட்டி, இப்ப கண்ணு தர. அட, என் மாங்காய் செடி முளைச்சிடுச்சு. என் மாங்காய் செடி முளைச்சிடுச்சு. ஹாய். மாமரம் பெருசான உடனே எல்லாரும் மாம்பழம் சாப்பிடலாம். முதல்ல செடி மரமாகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. விளையாட இடம் தருவேன், குளித்தாட குடம் தருவேன். பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. தங்கத்திலே முக்காலி சாப்பிடவும் தங்கத்தட்டு. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. உன் கூட சேர்ந்தாலோ என்னவெல்லாம் நீ தருவ. கை கழுவ வெள்ளி சொம்பு, கை துடைக்க பட்டு துணி. பொன்வண்ண குட்டி தும்பி என்னோடு சேர்ந்திட நீ. காட்டில் ஒரு புலி தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தது. வழியில் ஒரு குரங்கை கண்ட புலி, அடே குரங்கே, எனக்கு தாகம் எடுக்கிறது, பக்கத்தில் ஏதேனும் குளம் இருக்கிறதா? குளமா? அதோ அந்த பாறைக்கு பின்னால் ஒரு சிறிய குளம் இருக்கிறது. அப்படியா? சரி, நான் அங்கு போகிறேன். குளத்தை தேடி புலி புறப்பட்டது. குளத்தை பார்த்த புலி, அட, எவ்வளவு தெளிந்த நீர், முதலில் தண்ணீரை குடிப்போம். அட, என்ன ஒரு ருசி! அது என்ன? பன்றியா? தண்ணீர் குடிக்க வந்திருக்கும். என்ன ஒரு துர்நாற்றம்! இந்த நாற்றம் பன்றியிடம் இருந்துதான் வருகிறது. என்ன திமிர்! ஒரே நாற்றம். இந்த பன்றி வந்து தண்ணீர் குடிக்க இப்போது குளமும் நாற்றம் அடிக்கிறது. அடக்கடவுளே, இனி இந்த தண்ணீரையும் குடிக்க முடியாது. இந்த நாற்றத்தை பொறுத்து கொண்டு என்னால் இனி இங்கே நிற்கவே முடியாது. புலி ஓடுவதை கண்ட பன்றி, அந்த புலி என்னை கண்டு பயந்து ஓடுகிறது என்று நினைக்கிறேன். பன்றி புலியின் பின்னால் போக புலி நாற்றம் தாங்காமல் மீண்டும் ஓடியது. அதை பார்த்த பன்றி, உண்மைதான், புலி எனக்கு பயந்துதான் ஓடுகிறது. இந்த புலியை இப்படியே விட்டால் போதாது, போய் உதைத்து கொன்றால் என்ன? வேண்டாம், பாவம். சண்டைக்கு கூப்பிடலாம். கூப்பிட்டு 2 அறை விட்டு அனுப்பலாம். ஓடி வந்த புலி ஓரிடத்தில் நின்று, ஓ, இன்று யார் முகத்தில் முழித்தேனோ தெரியவில்லை, இப்படி ஒரு மிருகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று புலம்ப
அந்த பன்றி மீண்டும் அங்கு வந்தது. ஐயோ, அது அந்த பன்றி அல்லவா? அதை கண்ட புலி ஓட ஆரம்பிக்க பன்றி புலியை மீண்டும் துரத்தியது. நில், எங்கே பயந்து ஓடுகிறாய்? தைரியம் இருந்தால் என்னோடு சண்டைக்கு வா. ஆட, இந்த முட்டாள் மிருகம் நான் பயந்து ஓடுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. இவனோடு சண்டையிட்டால் என் மீதும் நாரும். சரி, எனக்கு சம்மதம். ஆனால் இன்று வேண்டாம், இன்னொரு நாள் வருவோம், நாம் சண்டையிடுவோம். பன்றி வீட்டுக்கு போகும் வழியில் கண்ணில் பட்ட எல்லா விலங்குகளிடமும் புலியை சண்டைக்கு அழைத்ததை சொல்லிக்கொண்டே போனது. ஆனால் பன்றி சொன்ன கதையை கேட்டு வீட்டில் உள்ளோர் பயந்தனர். அடேய், உன்னாற்றம் பொறுக்காமல் தான் புலி ஓடி இருக்கிறது. உன்னை கண்டு பயந்து அல்ல. ஐயோ, அப்படியா? அப்பா, தாத்தா, நான் என்ன செய்யட்டும்? சண்டைக்கு போனால் புலி என்னை கொன்று விடுமே. அனைவரும் அமர்ந்து ஆலோசித்தனர். கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு யோசனை சொல்கிறேன். கேள். நீ சண்டைக்குத்தானே போக வேண்டும். சரி, போகும்போது சேற்றிலும் சகதியிலும் நன்றாக உருண்டு விட்டு போ. தன் தாத்தா சொன்னதைப் போலவே பன்றியும் செய்தது. பயத்தோடு புலியை நோக்கி வந்தது. அதோ வருகிறான் திமிர் பிடித்தவன். ஒரே அடியில் அவன் கதையை முடிக்க வேண்டும். எப்படியோ புலி என்னை கொல்லப் போகிறது. மெதுவாகவே நடக்கலாம், இன்னும் சிறிது நேரம் உயிரோடு இருக்கலாம். பன்றியை நோக்கி புலி பாய்ந்தது. சண்டையை காண மற்ற விலங்குகள் தயாரானது. சீ, என்ன ஒரு நாற்றம்! இந்த பன்றியின் மீது இன்னமும் இவ்வளவு நாற்றம் அடிக்கிறதே. என் கதை முடிந்ததுதான். தாத்தாவின் தந்திரம் பலிக்கவில்லையே. நாற்றத்தை தாங்க முடியவில்லை. இவனோடு சண்டையிட என்னால் முடியாது. அட, நான் நினைத்தது சரிதான். இவன் என்னை பார்த்து பயப்படுகிறான். வா இங்கே, சண்டையை ஆரம்பிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், என்னால் உன் நாற்றத்தை தாங்க முடியவில்லை. சண்டையை இன்னொரு நாள் வைத்துக் கொள்வோம். புலி அங்கிருந்து ஓடியது. அன்றிலிருந்துதான் பன்றிகள் சேற்றிலும் சகதியிலும் உருள ஆரம்பித்தன. துர்நாற்றம்தான் தங்கள் பெருமை என்று பன்றிகள் நினைத்துக் கொண்டன.